நீ புடவை எடுத்து கொடுக்கலைனா வேற யாரு பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கா? அது வந்து நம்ம பெரிய தம்பி தான் பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்துச்சு. அன்னைக்கே நான் விஷம் கொடுத்து அவளை கொல்லாம விட்டது ஏன் தப்பு தான், என்னோட தப்பு தான். அண்ணே சுந்தரண்ணே, வேண்டாம் சுந்தரண்ணே, சொன்னா கேளுங்க. அண்ணே நில்லுங்க, அண்ணே அண்ணே நில்லுங்க. பல தடவை அவகிட்ட சொல்லி பார்த்துட்டு அவ கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. அவளால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது தலகுனிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பட்டம்மா. அப்படி நான் நிச்சயமா நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு அவ தலையை நான் எடுக்கிறேன். பெரிய தம்பி புடவை எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னதுக்கே சுந்தரண்ண அருவாளை தூக்கிட்டு தலை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. கல்யாண விஷயத்த சொன்னா அவ்வளவுதான். அண்ணே 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 நில்லுங்க அண்ணே. என்ன தடுக்காத பட்டம்மா, வழிய விடு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவசரப்படாதீங்க சுந்தரண்ணே. பெரிய தம்பி பார்வதிக்கு மட்டும் புடவை எடுத்து கொடுக்கல, எனக்கு, மகேஸ்வரிக்கு, சுசீலாக்கு, கிச்சன்ல வேலை பாக்குற எல்லாருக்குமே புடவை எடுத்து கொடுத்தாரு. என்ன சொல்ற பட்டம்மா? ஆமாண்ணே, நீங்க புடவைக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தப்ப நாம தான் புடவை எடுத்து கொடுக்கலையே, பார்வதி நான் எதுக்கு புடவை எடுத்து கொடுத்ததா பொய் சொன்னான்னு யோசிச்சேன். நான் பார்வதி கிட்ட விசாரிச்சப்பதான் அப்பா கோவப்படுவாரு, அதனாலதான் நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லலன்னு சொன்னான். பார்வதி சொன்னது சரியாதான் இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு சுந்தரனே கோவப்படுறீங்க? அருவாளை கீழே போட்டுட்டு போய் வேலையை பாருங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? புடவை விஷயத்துல உங்களுக்கு பயந்துகிட்டு பார்வதி பொய் சொல்லிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னே. போய் வேலையை பாருங்கண்ணே. அப்பாடா, பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயத்துல அம்மாவை விட சுந்தரண்ணங்கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும் போல இருக்கு. பட்டம்மா அப்பா கிட்ட சொன்னதை பார்த்தா அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கல்யாண விஷயம் பட்டம்மா அக்காவுக்கு தெரிஞ்சிருச்ச போல இருக்கு. பட்டம்மாக்கா, என்ன கணேசா, ஏன் இப்படி பதட்டத்தோட ஓடி வந்து நிக்கிற? என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த உதவியை செய்வீங்களா? ஏன் கணேசா, நீ என் வயித்துல பொறுக்கலனாலும் நீயும் எனக்கு மக மாதிரிதான். என்ன வேணும் கேளு. நீங்க என் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா கிட்ட நீங்க வேற என்னமோ சொல்ல வந்துட்டு அவர்கிட்ட எதுக்காகவோ உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ சின்ன பையன். பெரியவங்க பேசுறதெல்லாம் இப்படி ஒட்டு கேட்க கூடாது கணேசா. இது ரொம்ப கெட்ட பழக்கம். இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? போ. ஒரு நிமிஷம் பட்டமாக்கா. என்ன கணேசா? அக்காவுக்கும் பெரியாவுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தானே எங்க அப்பா கிட்ட சொல்ல வந்தீங்க. என்ன பட்டமாக்கா ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்லை. நான் ஆசைப்பட்ட மாதிரியே அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. எங்க அக்காவுக்கும் பெரியாவுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாத பட்டமாக்கா. இந்த உதவியை தான் நீங்கள் எனக்கு செய்யணும். அம்மா இல்லாத எனக்கு அம்மாவாக இருக்கிறது என்னோட அக்கா தான். என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை பட்டமாக்கா. அக்கா பெரிய கிட்ட புடவை வாங்கினதுக்கே
அப்பா அருவாளை தூக்குனவரு தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? என் அக்கா கொன்னா அப்புறம் நான் அனாதை ஆயிடுவேன் பட்டம்மாக்கா. அதனால அப்பா கிட்ட அக்காவோட கல்யாணத்தை பத்தின உண்மையை சொல்லி என்ன அனாதையாக்கிடாத பட்டம்மாக்கா. எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. நானும் உங்க கால கணேசா, என்னடா நீ போய் என் கால்ல விழுந்துகிட்டு? ஆதி, வாடா. எங்க காலையில இருந்து அளக்கணும். அது ஒண்ணும் இல்ல, அப்பா ஒரு வேலையை அனுப்பிச்சுட்டு இருந்தாரு, அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? ஏன் கேக்குற? அது வர்ற வழியில ஹோட்டல்ல ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிட்டேன், ஒண்ணுமே நல்லா இல்ல. அதான் பார்வதி கையால ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கேன். உனக்கு எதுவும் வேணுமான்னு சொல்லு, ஆர்டர் பண்ணிடுறேன். எனக்கு எதுவும் வேணாம்டா. உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இன்டர்காம்ல கால் பண்ணி சொல்லு. ஓகே. என்ன பாக்குற? போன் ரிங் ஆனா எப்பவும் நீ தானே போய் எடுப்ப. போய் எடு. ஹலோ. பார்வதி, நான் ஷாம் பேசுறேன். சொல்லுங்க ஷாமண்ணா. பார்வதி, ஆமா, எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் போட்டு எடுத்துட்டு வரியா? ஆனியன் ஊத்தப்பம் தானே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னு. போனை வச்சிடாத பார்வதி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கண்ணே. 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு அதை 8 துண்டா கட் பண்ணிக்க. சரிண்ணே. அப்புறம் பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் தேங்காய் துண்டு. அப்புறம் 10-12 மிளகு. அதுக்கு மேல போட வேண்டாம். அப்புறம் உனக்கு தான் தெரியல பார்வதி, நல்லா பொடியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாத்தையும் நெய்யில பதமா வறுத்து எடுத்துக்கோ. சரிண்ணே. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தங்கச்சி, அடுப்ப நிதானமான சூட்ல வச்சு தோசை மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் காத்து இருந்து திருப்பி போட்டு அதுக்கு மேல நெய்ய விட்டு மறக்காம பொடிய தூவி எடுத்துட்டு வரணும். ஏடா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டே. சரிங்கண்ணே, அப்படியே கொண்டு வந்து தரேன். என்னது, ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, இந்த பேண்டை என் கையில கட்டி விடணும். வா. இந்த என்னாச்சு அது? எக்ஸசைஸ் பண்ண கை ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, கட்டி விடு. எதுவும் பிராக்சர் ஆயிடுச்சா? அன்னைக்கு அப்படித்தான் முதுகுல சுளுக்கு பிடிச்சது, இன்னைக்கு உள்ளங்கையா? அண்ணே, ஊத்தப்ப ரெடி. அடடா, ஆனியன் ஊத்தாப்ப வாசனை மூக்கு தொலைக்குது. கொண்டா பார்வதி. என்ன பாக்குற? கீழே போய் பட்டம்மா கிட்ட தோசை கேளு, போட்டு கொடுக்கும். இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் பார்வதிக்கு போன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன்ல, அப்ப எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப எனக்காக கொண்டு வந்த தோசைய நீ எடுத்துட்டு சாப்பிட்டா எப்படி? அது நீ என்கிட்ட கேட்கும் போது எனக்கு சாப்பிடணும்னு தோணலடா. ஆனா நீ போன்ல தோசையில என்னென்னலாம் போடணும்னு சொன்னல, எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன பாக்குற? நீ போய் பட்டம்மா கிட்ட ஆனியன் ஊத்தப்பம் போட்டு தர சொல்லி சாப்பிட்டுரு. போ. எல்லாம் என் நேரம். இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. நான் போறேன், நீயே தோசையை சாப்பிட்டு சந்தோஷமா போ.
தோசை சாப்பிட்றாங்கம்மா தோசை எனக்காக கொண்டு வந்த தோசை அது ம். கையில என்ன பேண்டேஜ் போட்டிருக்கீங்க என்னாச்சு மாமா? அது காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கையில் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. வலிக்குது, அதான் பேண்ட் போட்டேன். என்ன மாமா நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா? இனிமேல் பார்த்து பண்ணுறேன். நான் தான் சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்படுறேன்ல, நீ ஊட்டி விடக்கூடாதா? சரிங்க மாமா. ஒரு நிமிஷம், என்னாச்சு? உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே? என்னாச்சு? ஏன் அழற? நம்ம விஷயம் பட்டம்மாக்காக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. பட்டம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? பெரிய என் கழுத்துல தாலி கட்டினாரு. சரி விடு, நீ பட்டமா நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பசிக்குது, ஊட்டி விடு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறமும் நீ முகத்தை இப்படி வச்சிட்டு இருந்தா எப்படி? சந்தோஷமா சிரி பார்வதி. இதெல்லாம் பத்தாது, உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். இதான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்போ ஊட்டி விடு. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே, உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன். என் உயிரே காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். என் அன்பே வைங்க. தம்பி டிஃபன் வைக்கவா? நீங்க வச்சுட்டு போங்க பட்டம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க தம்பி. ஐயோ, தோசைனா ரவுண்டா தானே இருக்கும், இது என்னடா உருண்டையா இருக்கு? தோசைய குடுக்க சொன்னா மாட்டுக்கு வைக்கல வைக்கிற மாதிரி வச்சுட்டு போறாங்களே இந்த பட்டம்மா. ஐயோ, பேசாம அந்த ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்திருக்கலாமா? பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த தோசையை சாப்பிடக்கூடாது. பார்வதி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஷியாமண்ணா. சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. நல்லா இருந்துச்சாமா? நல்லா இருந்துச்சா அண்ணா? ஏன் நல்லா இருக்காது? எப்படி பண்ணணும்னு நான் சொன்ன பக்குவம் அது. எனக்கு வயிறு எரியுது. சரி, எனக்கு போய் ஒரு ஜூஸ் ஆச்சு எடுத்துட்டு வா. இல்ல 2 எடுத்துட்டு வா. எப்படி இருந்தாலும் அவன் ஒன்னு வாங்கிப்பான். நான் மாடிக்கு போறேன், ஜூஸ் எடுத்துட்டு மேல வா. எல்லாம் நேரம் இந்த தோசையெல்லாம் கண்ணுல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, கையில வேற தொட்டுட்டனே. என்ன ஷாம், பட்டம்மா கையில ஆனியன் ஊத்தாப்பு சாப்பிட்டியா? சும்மா எரிச்சல கலப்பாதா அது. ஆமா, ஏன் கையில அந்த பேண்டேஜை கலட்டின? பார்வதி கையால ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் எதுக்கு பேண்டேஜ், அதான் கழட்டிட்டேன். ஐயோ, என்ன சொல்ற அது? இன்னுமாடா புரியல உனக்கு? சரியான டியூப்லைட் ராணி. என் கையில் ஸ்ப்ரெயின்லாம் எதுவும் ஆகல. பார்வதி கையில் ஊட்டி விட்டு சாப்பிடணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். அட பாவி, நீ எப்ப என்ன பண்ணுவேன்னே தெரியல. ஜூஸ் ரெடினா? சூப்பர். குடுமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா மாமா, முன்னாடி வலது கையில தானே பேண்டேஜ் போட்டிருந்தீங்க, இப்ப என்ன இடது கையில போட்டிருக்கீங்க? அது என்னன்னு தெரியல, இந்த கையில் இருந்த வலி இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் கூட வலி இடம் மாறுமா மாமா? மாறிடுச்சே, நான் என்ன உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ரொம்ப வலிக்குதா மாமா? தங்கச்சி, உனக்கு உண்மையிலே புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? எது இல்லையே. நீ ஊத்தாப்பம் ஜூஸ்லாம் சாப்பிட்டல, கிளம்பு. நடத்துங்க நடத்துங்க. இவங்க தோசையை ஊட்டி சாப்பிடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னடா ஆச்சு? அக்கா, அங்க பாருங்க அப்பாவை. அப்பா, என்னாச்சுப்பா? என்ன பண்றீங்க? வேணாப்பா, சொன்ன கேளுங்க, இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. என்ன தடுக்காத பார்வதி. எதுக்காக இப்படி தண்டிச்சுக்கிறீங்கப்பா? என்ன காரணம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சதுதான் காரணம். என்னப்பா சொல்றீங்க? இதுக்கப்புறமும் என்கிட்ட நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத பார்வதி. என்கிட்ட நீ சொல்லாம மறைச்ச உண்மைய பட்டமா சொல்லிட்டாங்க. ஐயோ, என் கல்யாண விஷயத்தை பத்தி பட்டமாக்கா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களே. போச்சு, எல்லாம் போச்சு. நான் அவ்வளோ கெஞ்சியும் பட்டமாக்க உண்மையை சொல்லிட்டாங்க. அப்பா இப்ப என்ன பண்ண போறாரோ தெரியலையே. பெரிய தம்பி விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச?